இந்த நடிகர் இவரோட உயரமே கொஞ்சம் கூடுதலானவர், உயரமானவர் தான். பட் ஒவ்வொரு முறையும் நான் இவரை மேடையில் சந்திக்கும் போது இவரோட வெற்றியின் உயரம் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. இவருக்கு பல விதமாக இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்தாச்சு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்படி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பண்பான நடிகர். ப்ளீஸ் ஒரு வார்த்தைகள். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி விருது வாங்குகிற எல்லாருக்கும் இன்னும் ஒரு பெரிய வணக்கம். வாழ்த்துலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் குட் ஈவினிங். அண்ட் உங்களுடைய கைத்தட்டல்கள், உங்களுடைய பாராட்டுகள் எல்லாத்துக்குமே நன்றி. இங்கே இருக்க எல்லார் சார்பாகவுமே சேர்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறை நீங்கள் கைத்தட்டும் பொழுதும் அதுதான் பெரிய உற்சாகம். நம்ம லைஃப்பில் ஏதோ வேறு இதெல்லாம் செய்யும் பொழுதும் இல்லை, அது கிடைக்கிற முதல் அங்கீகாரம். எங்கேயாவது நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒருத்தரை பார்க்கும் பொழுது அந்த இடத்துலேருந்து வர்ற அந்த கரகோஷம் தான். நான் உண்மையிலே இந்த கிளாப்ஸ் அதுக்கு அடிக்ட் ஆகி தான் சினிமாக்குள்ளே வந்தேன். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு கைத்தட்டி எனக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்குற எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. அண்ட் ஹனி மேம் அவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வந்து என்ன சாதனை பண்ணியிருக்கேன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தமிழ் பேசுகிறதே பெரிய சாதனை. ஏன்னா இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வச்சுட்டு வாட்ஸ்அப் டூட், வாட்ஸ்அப் பேப் அப்படின்னு கேட்டுட்ருக்கோம் நம்ம எல்லாருமே. பட் அவங்க வந்து இன்னும் தமிழை பேசி அது வேறுன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு பெரிய சாதனை, அழகாக புடவை கட்டிட்டு வந்தது. அவங்க சொன்னாங்க இந்த கூத்து கலையை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்கள்ட்ட இருந்து தமிழ் பேசுகிறத கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ் பேசுகிறது என்னென்னா அதை தைரியமாக சந்தோஷமாக என்னுடைய மொழி அப்படின்னு உணர்ந்து எல்லார் முன்னாடியும் பேசுகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்து நிறைய பேர். ஏன்னா நாங்கள் நடிக்கும்போது தெரியும் இல்லையா, வேறு ஊர்லேருந்து வந்து தமிழ் பேச முயற்சி செய்கிறதே பெரிய விஷயந்தான். எங்களுக்கு வந்து சுஹாசினி மேம் காலகட்டத்தில் இருந்த மாதிரி ஹீரோயின்ஸ் இல்லை. எல்லா லாங்குவேஜும் நல்லா தெரிஞ்சு அண்ட் நிறைய பேர்லாம் இல்லை. இன்றைக்கி வரவங்க பாதி பேர் ஆக்ஷன்னு சொன்னாலே எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னா, அது தமிழ் இல்லைங்க, இங்கிலீஷுங்க, அதனால் புரிஞ்சிக்கமா அதை அப்படின்னா, ஓ ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரி இதில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தமிழ் பேசும்போது கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி சந்தோஷன்றதை விட என்ன பேசுகிறாங்கன்றது புரியுது. முதல்ல பாதி நேரம் புரியாது. நம்ம ஹிந்தி இங்கிலீஷில் பேசும்பொழுது அப்படியே உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு எஃபர்ட், இவ்வளோ பேரை வந்து இப்படி ஒரு ஸ்டேஜில் அவங்கள வந்து அவங்களுக்கு மரியாதை செய்யணும், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சிம்பிளாக அவங்களுடைய ஸ்மைல் மாதிரியே செஞ்சுருக்குறாங்க மாலாமணியன் மேம். ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ், வாழ்த்துக்கள் எல்லாமே சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டில் டிவி இருந்த காலகட்டங்களில் வீட்டில் எல்லாரும் அதிகமாக பேசுகிறது வந்து மாலாமணியன் மேம் பற்றி பேசுவாங்க. அப்போ இருக்க 2-3 பேர் பற்றி தான் பேசுவாங்க, மாலாமணியன் மேம் அண்ட் சோபனா ரவி மேம். அந்த மாதிரி எங்கள் தாத்தாலாம் அடிக்கடி சொல்லுவார், ஏன்டா சோபனா ரவி மாதிரி உம்முனே இருக்க, மாலாமணியன் மாதிரி சிரிச்ச மாதிரி இரண்டா அப்படின்வார். ரெஃபரன்ஸே டிவி தான். அப்போ வேறு எதுவுமே கிடையாது. தேட்டருக்கு எப்பயாவது போகிறது உண்டு, அதை விட டிவி தான். நான் அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சொன்னேன், உங்களை டிவியில் பார்த்தது இன்னமும் ஞாபகம் இருக்குது, டிவி ஆஃப் பண்ணால் கூட உங்கள் சிரிப்பும் முகமும் தெரியும் மேம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம் இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் அவங்க சுஹாசினி மேம் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ். லைக் அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை தாண்டி மற்றவங்கள பற்றியும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் அதிகமாக யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இங்கே இருக்கிற இன்றைக்கி இதோடு அசோசியேட் ஆகிருக்கிற பெண்கள் எல்லாருமே ஒவ்வொரு வகையில் பெரிய இன்ஸ்பிரேஷன். இங்கேருந்து இன்றைக்கி அதை தான் நான் கேரி பண்ணிட்டு போகிறேன். வெளியே தெரிஞ்சால் எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் சாதனை செய்யணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் சின்சியராக ஒரு சாதனையை செய்யும் பொழுது என்றைக்காவது ஒரு நாள் அது வெளியில் தெரியும், எல்லாராலையும் மதிக்கப்படும். அண்ட் அதெல்லாம் தாண்டி இது எல்லாருக்கும் தெரியணும், கைத்தட்டணும் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு ஆத்மார்த்தமாக நான் பிறந்த இந்த பிறப்புக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கள ஃபீல்டில் பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன். அடுத்து வர ஜென்ரேஷனுக்காக இருக்கட்டும், இல்லை நாங்கள் லைஃப்பை வாழ்ந்து முடிச்சிட்டோன்னு நினச்சாலுமே மீதி இருக்கிற லைஃப்பில் என்ன செய்யணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் அதை தான் கேரி பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னுடைய 16 வயசுக்கு மேலே என்னுடைய மொத்த வாழ்க்கையுமே பெண்களை சுற்றி தான் இருந்திருக்கு. அப்பா எஸ்பெஷலி இறந்த பிறகு அம்மா, அக்கா, அதுக்கப்புறம் என்னுடைய ஒய்ஃப், இப்போ என்னோடய பொண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேரை சுற்றி தான் இருந்திருக்கு. ஆண்கள் ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதை நம்ம கைத்தட்டி பாராட்டிடுவோம்.
பெண்கள் ஒரு விஷயம் செய்யும் பொழுது அது எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நிச்சயமாக ஒரு பொண்ணு செய்கிற சாதனையை, ஒரு பெண்கள் செய்கிற சாதனையை யாரும் வந்து கேஷுவலாக பார்த்துட்டு திரும்பி போனது கிடையாது. அப்படி பெண்களால் மட்டும்தான் ஒருத்தரை இன்ஸ்பயர் பண்ணி லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதை நான் லைஃப்பில் உணர்ந்திருக்கேன். அப்பா இல்லாத டைமில் என்னை படிக்க வைக்கிறதுக்கு அம்மா கஷ்டப்பட்டாங்க. அப்போது வந்து நான் யோசிச்சது அதான், நான் படித்து அம்மாவுக்கு திருப்பி செய்கிறதெல்லாம் ஒன்றும் விஷயம் கிடையாது, இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறத நோக்கி மட்டும்தான் ஓடிட்டுருக்கேன். ஸோ ராஜம்மாள் மேம், நீங்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து என்னுடைய 17வது வயசில் ஆரம்பிச்சிருச்சு. எஜுகேஷன் தான் வந்து லைஃப்க்கு கான்ஃபிடென்ஸு, அது இருக்கணும். எந்த வேலை வேணால் செய்யுங்க, என்ன வேணால் செய்யுங்க, பட் படிக்கணும். என்ன நிறைய பேர் கேட்டாங்க, பிஇ படிச்சிருக்கேன், எம்பிஏ படிச்சிருக்கேன், ஏன் போய் சினிமாவில் அப்படின்னு சொன்னாங்க. படிப்புக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. படிப்புலேருந்து கற்றுக்க போகிறது வந்து அது என்ன சொல்லி கொடுத்துச்சு, அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும் பழகணும் அப்படிங்கிறதான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு எஜுகேஷன் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுது, கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி பெண்கள்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அதுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லிடுறேன். நான் அம்மா கூட முக்கியமான காலகட்டத்தில் வளர்ந்ததுனால, அவங்களுடைய கண்காணிப்போடு வளர்ந்ததுனால நான் இன்றைக்கி வரைக்கும் ஸ்மோக் பண்ணது கிடையாது, ட்ரிங்க் பண்ணது கிடையாது, இனிமேல் பண்ணவும் மாட்டேன். அது லைஃப்பில் என்னால் உணர முடிஞ்சுது. ஒரு பெண்களால் மட்டும்தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், இன்ஸ்பயர் பண்ண முடியும். அது நல்ல வழியிலையும் இருக்கலாம், கெட்ட வழியிலையும் இருக்கலாம், நம்ம யாரோட அசோசியேட் ஆகிருக்கோன்றதை பொறுத்து. அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங், அவ்வளோ கேப்பபிள், அதை செய்யக்கூடிய சக்தி அவங்களுக்கு நிறையவே இருக்குது. அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குழந்தையும் இல்லை அவங்களுடைய பிள்ளைங்களையோ ஃபேமிலி மெம்பர்ஸையோ அவங்க லைஃப்பில் அவங்களுடைய தேவைகள்லாம் மீறி அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிற எல்லா பெண்களையும் பெண்கள் தினம் அன்னைக்கு மட்டும் அப்படின்னு இல்லாமல் வாழ போகிற ஒவ்வொரு நாள்லேயும் நினச்சோம் அப்படின்னு சொன்னால் டெல்லியில் நடக்கிற ரேப் மாதிரியான விஷயங்கள் உலகத்தில் எங்கேயுமே நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எனக்கு அடுத்து வரப்போகிறவங்களுக்கு, எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கா, அடுத்து ஒரு பையன் பிறந்தா நான் சொல்லிக் கொடுக்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் திங், நீ படி, இல்லை கலெக்டராகவோ டாக்டராகன்றது இல்லை, பெண்களை மதிக்க கற்றுக்கோ அப்படிங்கிறது மட்டும்தான். அது மைண்டில் ஓடிட்டே இருக்கு, தொடர்ந்து செய்வேன். ஸோ எனக்கு இன்னொரு ஆசை, இவங்க எல்லாரையும் பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு என்னோட பொண்ணும் நாளைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதான். எனக்கு எதுவும் செய்வேன்னா அந்த பெண்கள் அப்படிங்கிற ஒரு அந்த பேருக்காக ஏதாவது ஒரு செய்யணுன்ற ஆசை. கொஞ்சம் வளர்ந்த பிறகு இன்றைக்கி நடந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நான் சொல்லி காட்டுவேன். இந்த மாதிரி இவ்வளோ பேரை மீட் பண்ணேன், அவங்க பாரு லைஃப்பில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாத இடங்கள்லாம் போய் அவங்க தன்னுடைய சாதனைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை தேடி தேடி பிடிச்சி செய்யின்னு சொல்லி. ஸோ உங்களோட ஆசீர்வாதோடு நடக்கும்னு நம்புகிறேன். அண்ட் திரும்பவும் மாலாமணியன் மேம் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் இந்த மேடையில் நிற்க வச்சதுக்கு. இன்றைக்கி நாள் இன்னொரு நாளாக அப்படின்னு நகராமல் லைஃப்பில் ஒரு முக்கியமான நாளாக மாற்றினதுக்கு இவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. அண்ட் உங்களுக்கும் பெரிய நன்றி. வணக்கம்.